அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற காணொலியில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டிஎன் செட் 2024 இதில் எப்படி ரிசல்ட் கால்குலேஷன் பண்ணுறாங்க யூஜிசி நாம்ஸ் படி அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டிஎன் செட் 2024 ரிசல்ட்டோட எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன கட் ஆஃப் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டையும் டிஆர்பி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களோட ரோல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டா நமக்கு டிஎன் செட் 2024 டேட்டா நமக்கு டிஆர்பி நமக்கு பப்ளிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் சில அனாலிசிஸை பண்ண முடியும், ரிசல்ட் அனாலிசிஸை. ஸோ நமக்கு ஜென்ரலாக யூஜிசி நெட்டுன்றது கொஞ்சம் டஃபஸ்ட்டு எக்ஸாமாக இருக்கும் கம்பேர்ட் டு தி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஸோ இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூ இயர்ஸாக டிஎன் செட் கண்டக்ட் ஆகலை. அதுவும் போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண டிஎன் செட் பல்வேறு காரணங்களால் இந்த வருஷம் தான் நடத்துனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸை பயன்படுத்தி நம்மளுடைய மார்க்ஸில் ஏதாவது ஒரு சலுகைகள் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக யூஜிசி நாம்ஸ் படி ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிஎன் செட் 2024 ரிசல்ட் யூஜிசியோட எல்லா மொடாலிட்டிஸும் ஃபாலோ பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா நம்மள்ட்ட அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த டேட்டா இல்லை அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்கன்ற டேட்டா நம்மள்கிட்ட கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிற டேட்டா எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்க, கிட்டத்தட்ட 76,150 கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதை கிளியர் பண்ணவங்க டிஎன் செட்டில் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸில் குவாலிஃபை ஆகியிருக்கவங்களோட நம்பர்ஸ் அப்ராக்சிமேட்டாக 4,900 ப்ளஸ் சப்ஜெக்ட்ஸ் மெம்பர்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டா நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் கட் ஆஃப் அதிகமாக இருந்தது, எந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் கட் ஆஃப் லோயராக இருந்தது, இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ். கட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன, ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் அதிகமான பர்சன்டேஜ் கட் ஆஃப் இருந்தது, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் மாடரேட்டாக இருந்தது, லோயராக இருந்தது அப்படின்ற அனாலிசிஸ். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கிளியர்டு கேண்டிடேட்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட், இதை வச்சுக்கிட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறத வச்சுக்கிட்டு டஃபஸ்ட் சப்ஜெக்டாக எது இருந்தது, எது ஈஸியஸ்ட் சப்ஜெக்டாக இருந்தது, எந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் கேண்டிடேட்ஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கம்யூனல் வைஸ் ரிசர்வேஷனில் நமக்கு கட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அனாலிசிஸை பொறுத்தளவில் 4 முக்கியமான கேட்டகரி எடுத்துருக்கோம். ஒன்று ஜென்ரல் டர்ன், இன்னொன்று பிசி கம்யூனிட்டி, இன்னொரு முக்கியமான கம்யூனிட்டி எம்பிசி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி அண்ட் எஸ்சி கம்யூனிட்டிஸ். ஸோ இதை மார்ச்னா இந்த 4 நிறைய உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இந்த பர்டிகுலராக எடுத்துக்கிட்டது இந்த 4 கேட்டகரியோட ரிசர்வேஷன் பேஸ்டு கட் ஆஃப்ஸ் எப்படி வேரி ஆகுது, எந்தெந்த கேட்டகரியில் வேரி ஆகுது, சப்ஜெக்ட் வைஸ் அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றதுலாம் இந்த பர்டிகுலர் காணொலியில் நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காணொலியை வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்துருக்கிற 2 டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லாவே இன் ஃப்யூச்சர், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 71,000 ஆஸ்பிரன்ஸ் டிஎன் செட்டையோ யூஜிசி நெட்டையோ கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எதுக்கு ஆசைப்படுறாங்க, ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகணும், ஒரு காலேஜ் லெவல் டீச்சிங்க்கு போகணும் அப்படின்றத ஆசைப்பட்டு தான் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. 71,000 நம்பருன்றது பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி ஹை. 4,000 கேண்டிடேட்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. 71,000 கேண்டிடேட்ஸ் இன்னமும் எக்ஸாமை கிளியர் பண்ணாமல் இருக்காங்கன்றது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு உண்மையிலே இன்னமுமே நமக்கு இது ரிலேட்டடாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூஜிசி நெட்டு வருஷம் ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டிஎன் செட்டை விட யூஜிசி நெட்டை அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதலான பெனிஃபிட் இருக்குது. டிஎன் செட் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்லி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும், போக முடியும். ஈவன் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இதை வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போக முடியும். யூஜிசி நெட் இருந்ததுன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆல் ஓவர் இந்தியா எந்த ப்ரைவேட் காலேஜ், எந்த கவர்மெண்ட் காலேஜ் வேணாலும் போகலாம். ஸோ யூஜிசி நெட்டோட ஸ்கோப் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா.
கம்பேர்ட் டு தமிழ்நாடு. ஸோ டிஎன் செட்டை கம்பேர் பண்ணக்குள்ள யூஜிசி நெட்டு தான் பெஸ்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த கெஸ்ட் லெக்சரர் பொசிஷன் இப்போ கால் ஃபார் பண்ணியிருந்த கெஸ்ட் லெக்சர் பொசிஷனுக்கு கூட நெட்டுக்கு தான் அதிக மார்க் கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு டிஎன் செட்டு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து யூஜிசி நெட்டோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிஹெச்டி பண்ணாதவங்க இந்த 71 கேண்டிடேட்ஸில் பிஹெச்டி பண்ணாதவங்க முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிஹெச்டி பண்ண முடியல, அட்லீஸ்ட் யூஜிசி நெட்டையாவது கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற இதில் வந்து மைண்ட் செட்டில் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ் அதிகம். அவங்களுக்கு வந்து யூஜிசி நெட்டை இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் யூஜிசி நெட்டு கிளியர் பண்ணிங்க, பிஹெச்டி கேட்டகரியில் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஹெச்டியுமே அப்ளை பண்ணலாம். ஈவன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரியில் நீங்கள் போட்டிருந்தாலுமே வந்து யூஜிசி நெட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் வந்து நீங்கள் பிஹெச்டி போகிறதுக்கும் அந்த ஸ்கோர் வந்து வாய்ப்பாக இருக்கும். டிஎன் செட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஸோ இதை மாதிரி நிறைய யூஜிசி நெட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டிஎன் செட்டில் நம்ம இதில் கொடுக்குற அனாலிசிஸ் தான் யூஜிசி நெட்டுக்கும் பொருந்தி வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் அதிகமாகிட்டே போவாங்க. இன்றைக்கி 71,000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் ஃப்யூச்சர் டிஎன் செட்டை எப்போ நடத்த போகிறாங்கன்னு தெரியாது. அடுத்த வருஷம் என்ன ஆட்சி எப்படி மாறும், அதுக்கப்புறம் ஆட்சி மாறி அவங்க செட்டில் ஆகி இதெல்லாம் அவங்க கவனத்துக்கு வந்து டிஎன் செட்டு திரும்ப எப்போ அடுத்த வருஷம் நடத்துவாங்கன்றது நமக்கு வந்து அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். அடுத்த வருஷம் நடக்குமா இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் நடக்குமான்றும் தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் வந்து அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூஜிசி நெட்டுக்குமே உங்களுக்கு வந்து இது பொருந்தும். அதே மாதிரி டிஎன் செட்டு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் கேண்டிடேட்ஸ் அதிகமாவாங்க. இன்றைக்கி 76,000 எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுலேயுமே பல கேண்டிடேட்ஸ் வந்து வெக்ஸ் ஆகி வந்து அடுத்த டைம் டிஆர்பி அப்போ டிஎன் செட்டை கண்டக்ட் பண்ணக்குள்ளே அவங்க வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, அதுக்கு போகவும் இல்லை. இந்த மாதிரியும் நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ இதை மாதிரி நிறைய ஒரு கேண்டிடேட்ஸ் நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும். யூஜிசி நெட்டு டிஎன் செட்டு அடுத்த கால் ஃபாருக்கு 75,000 76,000 இருக்கிறது அடுத்து 1 lakh வரைக்குமே போகும். அப்போ வந்து இந்த இன்சைட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்சைட்ஸில் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ட்ரெண்டு வந்து அதுலேயும் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அனாலிசிஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் தான். இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து டிஎன் செட்டில் டிஆர்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 218 இந்த கட் ஆஃப் மார்க் வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ்க்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி லோயஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 128 கட் ஆஃப். இது வந்து லாங்குவேஜ், அதாவது தெலுங்கு லாங்குவேஜ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அலாட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த கட் ஆஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 218 ஸ்டார்ட் ஆகி அதே டிஃப்ரென்ஸ் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த சப்ஜெக்ட்ஸோட கட் ஆஃப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்சைட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இதில் இந்த கிராஃபில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் எவ்வளோ, இது வந்து நம்ம எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் கட் ஆஃப். ஜென்ரல் டர்ன் கட் ஆஃபில் வந்து என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரிமினாலஜி, சைக்காலஜி, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் அலாட் ஆயிருக்கு. அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உருது, சான்ஸ்கிரிட், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்டுக்கு வந்து லோவான கட் ஆஃப் அலாட் ஆயிருக்கு. அதே சமயத்தில் தமிழுக்கு எடுத்து பார்த்தாலும் இதை வந்து நம்ம வந்து ரொம்பவுமே ஹையஸ்ட் கட் ஆஃப்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் தான். ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு வந்து கட் ஆஃப்ஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடான என்னென்ன அனாலிசிஸில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா இந்த கட் ஆஃபை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து டஃபஸ்ட் சப்ஜெக்டாக இருந்தது, எவ்வளோ பேர் வந்து அந்த சப்ஜெக்டை வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேட்டகரி வைஸ் ஜென்ரல் டர்னு, பிசி, அதே மாதிரி எம்பிசி டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸு, ஸோ இவங்களுக்குலாம் இந்த சப்ஜெக்டோட கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருந்தது, அதே மாதிரி இந்த சப்ஜெக்டோட டஃப்னஸ் எப்படி இருந்தது, இந்த அனாலிசிஸை நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இதே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த அனாலிசிஸ் பிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டடீஸு இதில் பார்த்தீங்கன்னா 72.7, அதே மாதிரி வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 72, அதே மாதிரி வந்து நமக்கு வந்து சான்ஸ்கிரிட், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 40 ரேஞ்சஸில் வருது.
சான்ஸ்கிரிட்டுக்கு 50%, அதே மாதிரி மலையாளம் 43%, அதே மாதிரி தெலுங்கு 2.7%. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபிசிக்கல் எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா 59.3 ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 55.3, காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 57.3. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 72லேருந்து நமக்கு வந்து 42 வரைக்குமே உங்களுக்கு வந்து வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாப் 10 சப்ஜெக்ட்ஸ். ஸோ கட் ஆஃப் அதிகமாக ஃபிக்ஸ் ஆன டாப் 10 சப்ஜெக்ட்ஸ் மொத்தமாக நமக்கு 43 சப்ஜெக்ட்ஸில் வந்து டிஎன் செட் எக்ஸாம் நடந்தது. அதில் வந்து டாப் 10 சப்ஜெக்ட்ஸ் பை கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரிமினாலஜி, சைக்காலஜி, லேபர் வெல்ஃபேர், ஹெச்ஆர்எம் ரிலேட்டட் சப்ஜெக்ட், ஃபிசிக்கல் சயின்சஸ், ஆர்கியாலஜி. இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் வந்து அப்பியர் ஆகிற சப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 68% கட் ஆஃப், அதே மாதிரி கெமிக்கல் சயின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 67.3 கட் ஆஃப். அதே மாதிரி மியூசிக் அண்ட் அரபிக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெலுங்கு அண்ட் மலையாளத்துக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பாருங்க. இதுவே அரபிக் பார்த்தீங்கன்னா 67.3 கட் ஆஃப் இருக்கு. ஸோ லாங்குவேஜ்லேயே கூட வந்து ஹையஸ்ட் கட் ஆஃபும் அலாட் ஆயிருக்கு, லோயஸ்ட் கட் ஆஃபும் அலாட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் 10 சப்ஜெக்ட்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் படி நம்மளுடைய 43 சப்ஜெக்ட்ஸில் எதுக்கெல்லாம் வந்து லெஸ் கட் ஆஃப் மார்க் ஃபிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா காமர்ஸுக்கு 57.3, தமிழ் 56, கம்ப்யூட்டர் சயின்சஸ் 55.3, எஜுகேஷன் 54.7, விஷுவல் ஆர்ட் 54.0, எலக்ட்ரானிக் சயின்சஸ் 53.3, உருது 52, சான்ஸ்கிரிட் 50 அண்ட் மலையாளம் வந்து பார்த்தீங்கன்னா 43.3, தெலுங்கு 42.7. இப்போ இந்த பாட்டம் 10 சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஜென்ரல் டர்ன் மார்க் எடுத்து தான் நம்ம இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே 57லேருந்து நமக்கு 55, 54, 53 இது வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து யூஜிசி நெட்டை பொறுத்தளவில் இந்த கட் ஆஃப் எல்லாமே ஓபிசிக்கு அலாட் ஆகும். ஜென்ரல் டர்னுக்கு இதே சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகும், 60, 63, 62. பட் ஆனால் டிஎன் செட்டை பொறுத்தளவில் ஜென்ரல் டர்னுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பட் ஹவவர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையான கட் ஆஃப்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஜென்ரலாக ஒரு யூஜிசி நெட்டில் இது காமனாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் தான் இந்த கட் ஆஃப் எல்லாமே. ஸோ இந்த 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் சார்ட்டில் வந்து நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பாட்டம் 10 சப்ஜெக்ட்ஸ் கட் ஆஃப். ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன இன்சைட்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரிமினாலஜி, சைக்காலஜி, அதே மாதிரி லேபர் வெல்ஃபேர், ஹெச்ஆர்எம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70% கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து 70% கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் உள்ள ஒரு சப்ஜெக்ட்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் வந்து டிஎன் செட்டுக்கோ யூஜிசி நெட்டுக்கோ ஃபியூச்சரில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க ப்ரிப்ரேஷனை இன்னமும் நல்லா பூஸ்டப் பண்ணி இன்டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி லாங்குவேஜ் ரிலேட்டடாக இருக்கிற நிறைய லாங்குவேஜஸ் வந்து நமக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் தான் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் ரிலேட்டட் இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு சயின்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து வெறும் கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு நம்ம பண்ண ஒரு அனாலிசிஸ். இந்த சப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அனாலிசிஸை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வைஸ் எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க அப்படின்ற அனாலிசிஸ். இதில் வந்து டாப் 10 சப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அதிகமான மெம்பர்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட். இப்போ நமக்கு வந்து டிஎன் செட் வந்து யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்கன்ற அவங்க ரோல் நம்பர் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4900+ கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்க சப்ஜெக்ட் வைஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா 787 கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 787 மெம்பர்ஸ் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு என்ன இன்சைட் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷை ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்சைட் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் சயின்சஸில் 712 கேண்டிடேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கட் ஆஃப் இன்சைட்ஸையும் நம்ம பார்ப்போம். பின்னாடி வர அனாலிசிஸில் எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிருந்தது, அதில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி காமர்ஸில் 454 மெம்பர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் 448 பேர் வந்து டிஎன் செட்டுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. தமிழில் வந்து 404 மெம்பர்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸில் 396,
லைஃப் சயின்சஸில் 393, கெமிக்கல் சயின்சஸில் 342, அண்ட் ஹிஸ்ட்ரியில் 183, அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் 125 மெம்பர்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிஎன் செட்டில் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்சைட் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிது. குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் கவுண்ட் சப்ஜெக்ட் வைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப லோயஸ்ட்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் பாட்டம் 10 சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன், அது மாதிரி டாப் 10 சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, இதுலேயே மாடரேட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜி, ஃபிலாசபி, ஆந்த்ரோபாலஜி, சான்ஸ்கிரிட், உமன் ஸ்டடீஸு, இதுலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ்ஸு இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஸ் மெம்பர்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாங்குவேஜஸ்லாம் அதர் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதோட கட் ஆஃப்ஸையும் நம்ம வந்து பார்ப்போம். கட் ஆஃப்ஸ் அண்ட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் எத்தனைன்றதையும் நம்ம இன்சைட்ஸில் பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம டாப் 10 ஹையஸ்ட் கட் ஆஃப் உள்ள சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு அந்த டேட்டாவையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இந்த அனாலிசிஸை நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இதில் வந்து 218 ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸு. அதில் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 176 கட் ஆஃப். அதே வந்து பார்த்தீங்கன்னா 176 கட் ஆஃப், ஆனால் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 787 கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை பார்த்தீங்கன்னா 198 கட் ஆஃப், 250 கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு 166 கட் ஆஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு ஒரு கம்மியான கட் ஆஃப் தான், 55% அரௌண்ட் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 310 மெம்பர்ஸ் வந்து இதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்சைட்ஸ் நமக்கு. இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸில் பாருங்கள், இதில் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸஸில் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியர் பார்த்தீங்கன்னா 396. ஸோ இதுவே சைக்காலஜியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹையஸ்ட் கட் ஆஃப் 210, ஆனால் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் பாருங்கள் 42 தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ என்னென்ன இன்சைட்ஸ் வந்து நமக்கு இதுலேருந்து புரியுது அப்படின்னா, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 218, பட் ஒன்லி 120 பேர் தான் அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அந்த கிராஃபில் பார்த்த மாதிரி 210 ஃபிக்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு கட் ஆஃப். வெறும் 42 மெம்பர்ஸ் தான் வந்து அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து கட் ஆஃப் வந்து மாடரேட்டாக இருக்குது, பட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சயின்ஸ் ஏற்கனவே நம்ம இந்த அனாலிசிஸில் பார்த்தோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆஃப் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணதும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸ் காம்படிஷன் இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சயின்சஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து குவாலிஃபைடு எவ்வளோ கேண்டிடேட் குவாலிஃபை ஆனாங்க, கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எடுத்து இந்த அனாலிசிஸை போடணும். சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துருக்கும். டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸு இது மாதிரி டாப் 10 ஹையஸ்ட் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு, அதுக்கு வந்து நமக்கு வந்து என்னென்னலாம் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆன 10 ஹையஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆன சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் அதுக்கு சக்ஸஸ் ரேஷியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரிமினாலஜி, சைக்காலஜி, லேபர் வெல்ஃபேர், ஹெச்ஆர்எம் சப்ஜெக்ட்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுதான் வந்து நமக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் உள்ள சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து நம்ம வந்து என்ன அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, லோயஸ்ட் ரேஷியோ வந்து மோஸ்ட் செலக்டிவ் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி, இதெல்லாம் லோயஸ்ட் ரேஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் அதை கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் கம்மி. லேபர் வெல்ஃபேர், ஹெச்ஆர்எம், கிரிமினாலஜி, டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸு இதில் வெரி ஹை கட் ஆஃப் இருக்குது, பட் வந்து வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் உள்ள சப்ஜெக்ட்ஸு. அதே மாதிரி ஹை ரேஷியோஸ் இருக்குது. இது வந்து லெஸ் செலக்டிவ், ஹை கட் ஆஃப் இருக்குது பட் லெஸ் செலக்டிவ் சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 4.4, ஃபிசிக்கல் சயின்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கட் ஆஃப் வேல்யூஸ் இருந்தால் கூட வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ இங்கிலீஷு, ஃபிசிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பீப்புள் அதை வந்து கிளியர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதை கிளியர் பண்ணலாம்.
ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன வந்து நம்ம வந்து ம், ஒரு இன்சைட்ஸ்க்கு வரலாம் அப்படின்னா, சம் சப்ஜெக்ட் வந்து ஹார்டா ஃபீல் ஆகுது. அதாவது அதோட கட் ஆஃப் ஹையா இருக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட் வந்து ஹார்ட் சப்ஜெக்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. எத வச்சு தான் இத வந்து ஹார்ட்னஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ கிளியர் பண்ண முடியுது. ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியரிங் தி பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் குவாலிஃபையிங் ஃபார் தி பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் இன் டிஎன் செட். ஸோ இத வச்சு தான் சப்ஜெக்ட்டோட டஃப்னஸ வந்து நம்ம வந்து கம்ப்யூட் பண்றோம். ஸோ அதனால தான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கோம். ஈவன் தோ இங்கிலீஷ், பிசிக்கல் சயன்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆயிருந்தா கூட, மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்டா இல்ல அப்படின்றது ஒரு அனாலிசிஸ். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சக்சஸ் ரேஷியோ படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காம்படிட்டிவான சப்ஜெக்ட்ஸ் எது? ரொம்ப லீஸ்ட் காம்படிட்டிவான சப்ஜெக்ட் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி சைக்காலஜி, லேபர் வெல்ஃபேர், ஹெச்ஆர்எம் இந்த சப்ஜெக்ட்ஸ், கிரிமினாலஜி, அதே மாரி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து மோஸ்ட் காம்படிட்டிவ் சப்ஜெக்ட். இதில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் ப்ரிப்பரேஷனை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இங்கிலீஷ், ஃபிசிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் நிறைய பேர் இதை கிளியர் பண்ணியிருக்கிறதுனால உங்களாலேயும் ஈஸியாக வந்து இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். டெஸ்பைட்ஸ் ஆஃப் தி ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபிக்ஸ்டு. இது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட் காம்படிட்டிவ் சப்ஜெக்ட் வந்து லோயஸ்ட் சக்ஸஸ் ரேஷியோ உள்ளதெல்லாம் மோஸ்ட் காம்படிட்டிவ் சப்ஜெக்ட். ஸோ ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் இந்த டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ல. லீஸ்ட் காம்படிட்டிவ் சப்ஜெக்ட் வந்து ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேஷியோ இருக்கிறதா லெஸ் காம்படிட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து மோர் ஸ்டூடெண்ட்ஸ், மோர் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கிலீஷ், ஃபிசிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டிஎன் செட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அனாலிசிஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் கம்பேரிசன் அக்ராஸ் கேட்டகரிஸ். நம்ம வந்து 4 முக்கியமான கேட்டகரியை நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி, டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி அண்ட் எஸ்சி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸு சப்ஜெக்ட் வைஸ் எடுக்கும்போது ஒரு சில சப்ஜெக்ட்ஸை தவிர பெரும்பாலான சப்ஜெக்ட்ஸில் வந்து ஒரு மாடரேட் டீவியேஷன்ஸ் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 30 மார்க்ஸ் வரைக்குமே வந்து இந்த டிஃப்ரென்சஸ் வந்து அக்ராஸ் கம்யூனிட்டி வைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து நமக்கு வந்து என்னென்ன கேட்டகரி வைஸ் இருக்குது, அதோட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, கேட்டகரி வைஸ் கட் ஆஃபில் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் கட் ஆஃப் மார்க்ஸை வந்து எடுத்துக்கிட்டு ஸோ ஜென்ரல் டர்னோட கம்பேர் பண்ணக்குள்ள பிசிக்கு ஃபிக்ஸ் பண்ண கட் ஆஃப் எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி எம்பிசி டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு ஜென்ரல் டர்னோட உள்ள கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன, அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு ஜென்ரல் டர்னோட இருக்கிற கட் ஆஃப் டிஃப்ரென்ஸு சப்ஜெக்ட் வைஸ் என்னன்றதை போட்டிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் அனாலிசிஸை பொறுத்தளவில் நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நமக்கு வந்து இதுலேருந்து இன்சைட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த ஜென்ரல் டர்ன் கம்பேர் வித் பிசி மோஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 ரேஞ்சு, 15 கூட ரொம்ப அதிகமான சப்ஜெக்ட்ஸ்க்கு வரல, 1-2 சப்ஜெக்டில் வந்து 16 இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட் இப்போ மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஹை டிவியேஷன் இருக்குது. ஜென்ரல் டர்னுக்கும் பிசிக்கும் மியூசிக்கில் சப்ஜெக்டில் இருக்கிற கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 52. அதே மாதிரி வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 32 அண்ட் சோஷியாலஜி 26. ஸோ இந்த மூணு சப்ஜெக்டை தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு மாடரேட் 4, 6. ஸோ இந்த 4-6ல் ஆரம்பித்து டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னா அட்மோஸ்ட் 16 வரைக்கும் 14, 16 இதை மாதிரி போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு 10+ மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜென்ரல் டர்ன் அண்ட் எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் ஹையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஹையாக இருக்குது, 32 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி சோஷியாலஜியில் ஹையாக இருக்குது, 34 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 24. அதே மாதிரி வந்து எர்த் சயின்சஸ், எலக்ட்ரானிக் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 24. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் ஹை ஸ்கோர் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 12, 16 நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 14 நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆவரேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ரேஞ்ச்
நம்ம எப்படி வந்து இந்த ஜென்ரல் டர்ன் வித் பிசிக்கு 10 ப்ளஸ்ன்னு சொன்னோமோ, இதில் வந்து 15 ப்ளஸ் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம் மார்க்ஸ். ஒரு சில சப்ஜெக்ட்டில் டீவியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஜென்ரல் டர்ன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. காமர்ஸில் 34, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸில் 34, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் 30, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் 30, அதே மாதிரி சைக்காலஜியில் 32, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் 34. ஸோ ஒரு 4-5 சப்ஜெக்டில் வந்து 30 ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் வருது. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 ரேஞ்சஸில் ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து டிஃப்ரென்சஸ் வருது அப்படின்றத அனாலிசிஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஜென்ரல் டர்ன் வெஸ் பிசி, எம்பிசி டிநோட்டிஃபைட் அண்ட் எஸ்சி கேட்டகரிஸ் சப்ஜெக்ட் வைஸ் இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுலேருந்து என்ன நமக்கு வந்து இன்சைட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இப்போ வந்து மியூசிக்கை பொறுத்தளவில் இந்த மியூசிக்கு, ஜியாகிரஃபி, சோஷியாலஜி, சைக்காலஜி, அந்த மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து லார்ஜஸ்ட் கேப் இருக்குது ஜென்ரல் டர்னுக்கும் மற்ற கேட்டகரிஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னுக்கும் பிசி கேட்டகரிக்கும் 52 மார்க் ஏற்கனவே நம்ம அந்த கிராஃபில் பார்த்தோம். ஜியாகிரஃபியை பொறுத்தளவு ஜென்ரல் டர்னுக்கும் எஸ்சிக்கும் லார்ஜஸ்ட் கேப் இருக்குது, 34 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சோஷியாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிடி அண்ட் பிசிக்கு வந்து 26ம், ஜிடி அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 34 மார்க்ஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்தளவில் ஜென்ரல் டர்ன் அண்ட் எஸ்சிக்கு 32 மார்க்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் 34. இதுவே வந்து சில சப்ஜெக்ட் லேபர் வெல்ஃபேர், ஹெச்ஆர்எம் ரிலேட்டட் சப்ஜெக்டில் ஜென்ரல் டர்னுக்கும் மற்ற கேட்டகரிஸ்க்கும் 2 to 6 மார்க்ஸ் தான் வந்து ஹையராக இருக்குது. இதெல்லாம் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் உள்ள சப்ஜெக்ட். தெலுங்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து லெஸ் தென் 10 தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் சப்ஜெக்ட் வந்து ரிசர்வேஷன் பெனிஃபிட் வந்து எதில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா சோஷியல் சயின்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் இந்த சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சம் ஆஃப் தி சயின்ஸ் சப்ஜெக்ட், ஜியாகிரஃபி மாதிரியான சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஷோ பண்ண கிராஃபில் வந்து சில டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் கேப் அந்தளவுக்கு கிடையாது. கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அதாவது ஜென்ரல் டர்னுக்கும் மற்ற கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நியர்லி ஈக்குவல் ஆர் ஃபியூ டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது, ஃபியூ மார்க்ஸ் டிஃப்ரென்சஸ் தான். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் வந்து ஸ்மாலராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இந்த கம்யூனிட்டியாக இருந்தால் நான் கிளியர் பண்ணியிருப்பேன், நான் ஜென்ரல் டர்னாக இருந்தால் கிளியர் பண்ணியிருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு இது வந்து எதில் வந்து நீங்கள் வந்து இப்படி திங்க் பண்ண தேவை இருக்காது அப்படின்னா இந்த உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்சஸ் கேட்டகரி வைஸ் கட் ஆஃபில் வந்து டிஃப்ரென்சஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் கேட்டகரி வைஸ் டிஃப்ரென்சஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி அண்ட் டிநோட்டிஃபைடு அண்ட் எஸ்சி கம்யூனிட்டிஸில் இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெரிய அளவில் டிஃப்ரென்சஸ் தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சயின்சஸ் கம்பேர்ட் டு அதர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோஷியல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள டெக்னிக்கல் அண்ட் சயின்ஸ் கோர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப கிடையாது, ஃபியூ மார்க்ஸ் தான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதில் வந்து ஜென்ரல் டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னையும் எஸ்சி கேட்டகரியும் கம்பேர் பண்ணக்குள்ள 25 to 30 மார்க்ஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் வந்து ஹையராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பெனிஃபிட் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து ஓரளவு அட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எர்த் சயின்ஸ், எலக்ட்ரானிக் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மச் ஸ்மாலர் டிஃப்ரென்சஸ் தான். ஸோ காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னையும் பிசி கேட்டகரியும் கம்பேர் பண்ணக்குள்ள 6 to 12 மார்க்ஸ் டிஃப்ரென்சஸ் தான் மெனி ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸில் இருக்குது. அதே ஜென்ரல் டர்னோட எம்பிசி அண்ட் எஸ்சி கேப்ஸ் வந்து லார்ஜராக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பெனிஃபிட் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கோ அங்கேயே அதே மாதிரியே வந்து என்னென்னா காம்படிஷனும் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் பேலன்ஸ் ஆகிருக்கு இந்த கேட்டகரிஸ்குள்ளார. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவரல் டெக்னிக்கல் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடரேட் ரிசர்வேஷன் அட்வான்டேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஜென்ரல் டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to 30 மார்க்ஸ் வந்து சம் சப்ஜெக்ட்ஸில் வந்து இன் மோஸ்ட் ஆஃப் தி டெக்னிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டில் 10 to 30 மார்க்ஸ் வந்து ஹையராக இருக்குது எஸ்சி கேட்டகரியை கம்பேர் பண்ணக்குள்ள. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் டர்ன் அண்ட் பிசி கேப் வந்து
6 to 12 மார்க்ஸ் ஆன் ஆவரேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னோட எஸ்சி கேட்டகரியை கம்பேர் பண்ணுறது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னோட பிசியை கம்பேர் பண்ணுறது. அதே மாதிரி வந்து ஜென்ரல் டர்ன் வர்ஸ் எம்பிசி கேப் கூட உங்களுக்கு ஸ்லைட்டராக வந்து ஹையராக இருக்குது. எஸ்சியும் பிசிக்கும் வந்து இடையில வந்து இந்த கேட்டகரி வருது. 14 to 24 மார்க்ஸ் இன் சம் சப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி பிக்கஸ்ட் கேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னுக்கும் எஸ்சி கேட்டகரிக்கும் இடையில இருக்கிற அந்த கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஹையராக இருக்குது 30 மார்க்ஸ், கெமிக்கல் சயின்ஸில் 38, என்விரான்மெண்டல் சயின்ஸில் 26. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் இம்பாக்ட் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்லையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எர்த் சயின்ஸு, எலக்ட்ரானிக் சயின்ஸில் உங்களுக்கு வந்து கேப் வந்து கம்மியாக தான் இருக்குது. 8 to 10 தான் இருக்குது. ஸோ இதில் வந்து காம்படிஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் டர்னையும் எம்பிசி டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்குள்ள மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட், சம் சப்ஜெக்ட்ஸ், எலக்ட்ரானிக் சயின்ஸ் அண்ட் சம் சப்ஜெக்ட்ஸில் நிறைய கேப் இருக்குது. 24 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து ரிலேட்டிவாக லோவர் மார்க் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வித்யாபூன் அகாடமியோட இந்த அனாலிசிஸ் டிஎன் செட் 2024 அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். இந்த எல்லா கேல்குலேஷன், இந்த அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற அவைலபிள் டேட்டா வச்சு போட்டது. ரொம்ப எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் நம்பர்ஸ் அதில் கொஞ்சம் 1 or 2 நம்பர்ஸ் வந்து அதில் டீவியேட் ஆகும். 1 or 2 நம்பர்ஸ் தான். மற்றபடி இந்த அனாலிசிஸ் இன்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்சைட்ஸை கொடுக்கும். ஸோ ஏன்னா 2 டேட்டா நமக்கு கிளியர் கட் டேட்டா நமக்கு கொடுத்துட்டாங்க. டிஆர்பி பப்ளிக்காகவே டிஎன் செட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி போட்டிருக்க அனாலிசிஸ் அப்படின்றதுனால நீங்கள் நல்லாவே வந்து இந்த அனாலிசிஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு உங்களோட ஃப்யூச்சர் ப்ரிப்ரேஷனை வந்து யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஆர்பி ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உங்கள் ப்ரிப்ரேஷன் இந்த டிஎன் செட் யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்குமே ஹெல்ப் பண்ணும். எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் ஏதோ ஒரு நாளில் அது வரப்போகுது அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த நம்பிக்கையோட ப்ரிப்ரேஷனை வந்து என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஸோ அது என்றைக்குமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஸ்டே கான்ஃபிடென்ட், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே கனெக்டட் வித் அவர் வித்யாபூன் அகாடமி சேனல். நன்றி, வணக்கம்.